ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். கிரேவிக்கு வந்து 200 கிராம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மல்லித்தலை போட்டு அரைச்ச பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள் பெப்பர் தூள் எடுத்துருக்குறோம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி எடுத்துருக்குறோம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் வந்து நல்லா வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெந்து வரணுங்க. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும். இது வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வெந்து வரணுங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி மட்டன் வந்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். மட்டன் வெந்த தண்ணி வந்து நம்ம இந்த மசாலா வேகிறதுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மசாலா வந்து நல்லா திக்காக கிரேவி மாதிரி வருங்க. நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நமக்கு கிரேவி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நமக்கு குழம்பு வேணும்னா நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கிறேன். மசாலா வந்து மட்டனில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மசாலாலேயே மட்டன் வந்து ஒரு 5 நிமிஷம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் கிரேவிக்காக தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை தான் நான் சேர்த்துருக்குறேன். இன்னும் குழம்பா வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்கன்னா குழம்பு மாதிரி இருக்கும். நான் கிரேவிக்காக கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக பெப்பர் பொடி போட்டு இறக்குனிங்கன்னா நமக்கு டேஸ்ட்டான மட்டன் கிரேவி ரெடிங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.